ஐயோ ஆட்டோ ஆட்டோ மரியாதையா சொன்னா சார் இப்போ உங்களுக்கு புரிய வைக்க நேரம் இல்ல விடுங்க சார் நில்றா அரவிந்த் அரவிந்த் ஹலோ அரவிந்த் ராஜி எங்க இருக்க அரவிந்த்? நீ ஏன் இவ்வளவு நாள் கால் பண்ணல? எவ்வளவு கால் நான் உனக்கு பண்ண, ஒரு காலாவது அட்டெண்ட் பண்ணியா? எவ்வளவு அவ்வளவு கோவமா உனக்கு? நான் சொல்றது கேளு. நான் இப்ப வைசாக்ல இருக்கேன். நான் பூஜாவை பார்த்துட்டேன். என்னாச்சு அரவிந்த்? அவ பெரிய ப்ராப்ளத்துல இருக்கா. நீ உடனே இப்ப கிளம்பி வா. ஓடு காலி நாயே, உனக்கு 21 வயசுல போலீஸ் சர்டிபிகேட் தயார் பண்ண நான் 50,000 ரூபாய் செலவு பண்ணிருக்கேன். அது அந்த டாக்டர் பொம்பளை நம்பணுன்றதுக்காக உனக்கு மேக்கப் பண்ணி புடவை கட்டி கமிஷன் வேற கொடுத்திருக்கேன்.
நீ என்னடான்னா இங்க இருந்து ஓடுறியா? ஏண்டி உன்னை நான் இங்க வச்சுக்கிட்டு என்ன ஊறுகாயா போட போறேன்? இன்னும் 2 மாசம் ஒழுங்கா இரு, உனக்கு எந்த சேதாரமும் வராது. இல்லன்னா கைய காலை உடைச்சு உன்னை பிச்சை எடுக்க வச்சிருவேன். என்னடி முறைக்கிற? டேய் ஏய், அக்காவே முறைச்சு பாக்குறியா? இனிமே இவன் நினைச்சாலும் இங்க போக கூடாது. சொன்னா கேட்க மாட்டா உன்ன. இனிமே இவ இங்க இருக்க வேண்டாம், நம்ம இடத்துல கொண்டு போய் வைங்க. தூக்கிட்டு போங்கடா. சாரி அரவிந்த், எல்லாமே ஏன் தப்புதான். என்ன மன்னிச்சிடு அரவிந்த். பூஜா பூஜா இருக்கா, ஆனா இப்ப எங்க இருக்கான்னு தெரியல. என்ன அரவிந்த் சொல்ற? கடைசி வரையும் காப்பாற்ற முடியல. இப்ப எங்க இருக்கா, எப்படி இருக்காது? யார் அரவிந்த்? சின்ன குழந்தைய போய் இப்படி பண்ணிட்டாங்களே. உன் பேச்சு கேட்க தெரிஞ்ச அம்மாட்ட எத்தனையோ தூரம் பேச போயிருக்கேன், கடைசி வரையும் பேச்சு கேட்கல. ஆரம்பத்துல இருந்து என்ன தப்பா பாக்குறத பிக்ஸ் ஆயிட்டாங்க. குழந்தைகளோட பழகி பழகி அவங்க கிட்டே ஒரு அறியாம என்ன ஐயோக்கு நினைச்சு கண்டிக்க போய் இன்னைக்கு ஊர்ல இருக்கிற அத்தனை ஐயோக்கண்டி மாட்டிட்டு வாழ்க்கையே போச்சு. உயிருக்கு உயிரை லவ் பண்ண நீயும் என்ன புரிஞ்சுக்கல, பெத்த பொண்ணு அந்த அம்மா புரிஞ்சுக்கல. நீங்களே எங்க 2 பேருக்குள்ள தப்பான உறவு இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மத்தவங்க 10 வருஷம் இருக்கும். அங்கிள் ஒரு படம் வரைஞ்சு கொடுங்கன்னு வந்து நின்னா. நான் வரைஞ்ச படத்தை பார்க்கறதுல அவளுக்கு ஒரு சந்தோஷம். நான் வரைகிற படத்துக்கெல்லாம் முதல் ரசிகையும் அவ தான். பூஜாக்கு நெருக்கமான உறவு அவங்க அம்மா தானே. நீ வேணா அவள்கிட்ட போய் கேள, அவள் என்ன தான் சொல்லுவா. அதனால தான் 6-7 மாதம் நான் இங்கேருந்து தேடிக்கிட்டு இருக்கேன். ராஜி, அந்த கூட்டத்தில் உன் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டை பார்த்தேன். யாரு? அதான் அன்னைக்கு அந்த கேக் ஷாப்பில் பார்த்தோம்ல, அந்த பொண்ணு கூட கர்ப்பமாக இருந்தால. ஆமா, பிரியா. பிரியாவை பார்த்த போதும் பூஜா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம். பிரியா இங்க வைசாக்ல தான் இருக்கா. உனக்கு இடம் தெரியுமா? தெரியும். அப்போ வா போகலாம். அம்மா ராஜி, வாமா. அம்மா. ராஜி, உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. நீ வருவேன்னு பிரியா சொல்லலையே. நல்ல வேலை நீ வந்த. இன்னைக்கு பிரியாவோட நிச்சயதார்த்தம். அம்மா, பிரியா எங்க? உள்ளதாம இருக்கா, போய் பாரு. பிரியா. ராஜி, நீ எப்ப வந்த? நான் வந்தது இருக்கட்டும், என்னடி நடக்குதுங்க? அன்னைக்கு சென்னையில பார்த்தப்போ நீ நான் சென்னையில் படிச்சுட்டு இருக்கும் போதே எங்கள் அப்பா தவறிட்டாரு. நான் அதனால தான் படிப்பை பாதியிலே விட்டுட்டு இங்கே வந்தேன். வேலைக்கு போய் எப்படியோ அப்படி இப்படின்னு சமாளிச்சிட்டு இருந்தேன்.
அப்போ என் தங்கச்சி +2ல நல்ல மார்க் எடுத்திருந்தா. அவளை இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். பணத்துக்காக அங்க இங்கன்னு ரொம்ப அலைஞ்சேன், கிடைக்கவே இல்லை. அப்பதான் ஒரு ஆள் அந்த வழியை காமிச்சா. என்னடி சொல்ற? இன்னொருத்தருக்காக குழந்தை பெத்து கொடுக்கறது. ஒரு ஆணா பிறந்திருந்தா அடிமாட்டு வேலை செஞ்சாவது பொழைச்சிருப்பேன். பொண்ணா பிறந்ததுனால ஒரு லெவலுக்கு மேல கீழே இறங்கி போக முடியல. அவங்க கண்ட்ரோல்ல 10 மாசம் இருக்கணும்ன்றது தான் அக்ரிமெண்ட். அந்த சமயம் பார்த்து என் தங்கச்சிக்கு ஃபீஸ் கட்ட வேண்டியிருந்தது. அப்போ நான் சென்னைக்கு போகணும்னு கேட்டப்போ எங்க நான் ஓடி போயிடுவேனோன்னு பயந்து அந்த ஆளை என் கூட அனுப்பி வச்சாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த ஆளை பார்க்கவே இல்லை. எனக்கு அந்த ஆளோட அட்ரஸ் கிடைக்குமா? தரேன். ஆனா என் பேர் வெளியே தெரிய வேணாம். நந்தவன தேரு இதில் நீயும் வந்து சந்தோஷமா போகும் பல ஊருதான். ஒருத்தனுக்கு ஒருத்தி சொல்றது ஈஸி, பண்றது கஷ்டம். இது உங்களுக்கு சம்மதமா? ஆமாம் சார், எங்களுக்கு சம்மதம். அதெல்லாம் சரி. அம்மா, உங்களுக்கு சம்மதமா? காசு தேவைப்படுது, எப்படியாவது நீங்கள் தான் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணணும். ஆள் கொண்டு போய் சேர்க்கறது தான் என் வேலை, மற்றதெல்லாம் அக்கா தான். அப்போ வாங்க போவோம். யோ, நீ வந்து என்ன பண்ண போற? பொண்ணு மட்டும் வந்தா போதும். எப்படியும் பணம் கிடச்சிரும்ல? ஓகேன்னா உடனே கிடைக்கும். சம்பந்தப்பட்ட பொண்ணை தவிர வேற யாரையும் உள்ள அலோ பண்ண மாட்டாங்க. வாமா. ஏன் அவ மட்டும் லீக்ல நடந்துக்கிட்டாளா? நான் சொன்னது மட்டும் சரியா? அக்கா, ఈ அம்மாயி நல்லா விசாரிச்சியா? சரி, நீ காசு வாங்கிட்டு போ. சரி. உன் புருஷன் கிட்ட சொல்லிட்டியா? அடுத்து எப்ப டேட்? 10 நாள் இருக்கு. இனிமே நீ இங்க தான் இருக்கணும். மலர், இவளை கூட்டிட்டு போய் செக்அப் பண்ணு. சரிங்கம்மா. அப்படியே நம்ம இடத்துல விட்டுரு. சரி. ஒரு நிமிஷம். இங்க இருக்கிற வரைக்கும் ஒழுங்கா இருக்கணும். ம். என்னாச்சு? டாக்டர் செக்கப்லாம் இருக்கு. 15,000 அட்வான்ஸ் கொடுத்தாங்க. என்னோட கமிஷன் 5. இந்த 10,000 உங்ககிட்ட கொடுக்க சொல்லி உன் ஒய்ஃப் சொன்னாங்க. உங்ககிட்ட ஃபோன் இருக்குல்ல, எதுவாக இருந்தாலும் பேசிக்கோ. என் வேலை முடிஞ்சுது. ஓகே?
లోపలికి వామా. ఇక్కడ రా రామా. అంత మருந்து కొంచెం ఎత్తిస్తావా? இதுவா? అది కాదు, పక్కన్నది. పాకర్తుకు కొత్తగా ఉన్నావు. నువ్వు నర్సా ఇలా అన్న మారియా? இல்ல நானும் உன்ன மாதிரி தான். ఒక్కరు ఒళ్ళంతా చాలా బాధగా ఉంది. ఏం చేయాలో? உங்களுக்கு யாருமே இல்லையா இந்த நிலைமையில? இப்படி కాలు సరిలేక నన్ను పిచ్చ ఎడుతూ పొలచికిட்டு இருந்தேன். ఈ ఇంటి వాసల్లో వచ్చినప్పుడు ఈ ఇంటి பொம்பள வயிற்றுல சாப்பாட்டுக்கு பதிலா எனக்கு குழந்தைய கொடுத்துட்டா. నన్ను నమ్మి నా అక్క పసంగ 2 పేరు இருக்காங்க. அவங்க இப்போ எங்க இருக்காங்கன்னு నాకు తెలియదు. నా జీవితం அவங்க కాసా సంపాదించறாங்கன்னு நினைக்கும் போது నాకు చాలా కష్టంగా ఉంది. మనంతా పర్వాలే. ఓ చిన్న పిల్ల పాపం అభం శుభం தெரியாத பொண்ணை கூட்டிட்டு வந்து கர்ப்பமாக்கி நான் சாக்கிட்டேன் அந்த பொம்பளை. ஆமா, அந்த பொண்ணு எங்க இருக்கு? ఇక్కడే ఉంది. నామ 2 పేரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்தா திட்டுவாங்கோ. నువ్వు వెళ్ళు పో. ஹலோ ஹலோ அரவிந்த், எங்க இருக்க அரவிந்த்? பூஜா பாத்தியா? பார்த்து பத்திரம். சீக்கிரமா வந்துரு அரவிந்த், ப்ளீஸ்.
அம்மாவை பார்க்கணும் அரவிந்த். நான் அம்மாவை பார்க்கணும் அரவிந்த். வாடா, நீதான் இவளுங்களை காப்பாத்த வந்த சாமியா? சாமிக்கே நான் தான்டா சாமி. நான் உடுக்கடிச்சாதான் அந்த சாமியே ஆடும். இங்க வந்த கோழிங்க குஞ்சு பொரிக்காம இங்க இருந்து போக முடியாது. இது என்னோட கோட்டை. என்னமோ மாமியார் வீட்டுல இருந்து பொண்ணை கூட்டிட்டு போற மாதிரி கிளம்பிட்ட. ஏய், நீலாம் ஒரு பொம்பளையாடி. தாய்மைங்கிற ஒரு புனிதமான விஷயத்த கேவலம் பணத்துக்காக ஒரு பச்சை மண்ணு அதுக்கிட்ட போய் நீலாம் உயிரோட இருந்த பெண் வர்க்கத்துக்கு அசிங்கண்டி. பெண்மையை களங்கப்படுத்துற உன்ன என்னடா பண்ணுவ? ஒண்ணு கைய விடுறா. ஏற்றி கைய விடுறி, கால விடுறி. நோண்டி முண்டை விடு. நீ வாடி. நாடடி கையடி. మీరి ఇక్కడి నుంచి వెళ్ళండి, పోంగ.
ராராரிராரிராரோ